வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம். தினமும் ஆரோக்கியமாக வாழ புது புது தகவல்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகக்கூடிய அந்த தகவல் அபூர்வ தகவல் என்னவென்றால், மனிதன் எதையோ நினைத்து கொண்டு வாழ்வான். எதையோ நினைத்து கொண்டு வாழ்வான். அப்படி அவன் வாழக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். அதுக்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தன்னை தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் என்பது என்ன? தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்து வாழ்க்கைக்குள் அவன் செல்ல வேண்டும். அப்படி அவன் வாழ்க்கைக்குள் செல்லுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமான வாழ்க்கையை அவன் வாழுகின்ற பொழுதுதான் மனித வாழ்க்கையிலேயே அவனுக்கு ஒரு வசந்தம் கிடைக்கும். வசந்தம் கிடைக்க வேண்டுமே ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. புருஷனும் பொண்டாட்டியும். பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே லைட்டை போட ஆஃப் பண்ண செய்து கொண்டே இருந்திருக்கிறான். ஆனால் கணவன் கேட்டிருக்கிறான், ஏன் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுகிறார்? ஒன்று போடு, இல்லைன்னா நிறுத்து என்று. நீ இதை சொல்லக்கூடாது என்று பொண்டாட்டி சொல்லியிருக்கிறார். புருஷனுக்கு கடும் கோபமாயிருக்கிறது. கடும் கோபமான உடனே கன்னத்திலே புருஷன் அடித்து விடுகிறான். மனைவி அழுகிறார். கொள்ளேன் என்று அழுகிறார். அப்ப அந்த அழுகை சத்தத்திலிருந்து அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். நம்மளுடைய பொண்டாட்டி நம்மகிட்ட வேண்டுமென்றே அழுகிறது, எதையோ எதிர்பார்க்கிறது என்று அவன் எண்ணுகிறான். மனைவி இடத்திலே கேட்கிறான், நான் உன்னை அடித்தது தப்புத்தான், வேண்டுமானால் உன் கால்களில் விழுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ அடித்தது தப்பில்லை, என்கிட்ட நீ அடிக்கின்ற பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகிறதே வாடை, அந்த வாடையை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். வாயிலே அவளுக்கு அந்த துர்நாற்றம் வீசியிருக்கிறது. கணவன் பக்கத்திலே போய் கன்னத்திலே அடிக்கின்ற பொழுது மனைவிக்கு கணவனுடைய வாயிலே வரக்கூடிய துர்நாற்றம் அங்கே வீசியிருக்கிறது. பார்த்தீர்களா? அங்கே புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வருவது முக்கியமல்ல, ஆரோக்கியமாக புருஷன் அடிக்க வேண்டும் என்று மனைவி சொல்கிறார். புருஷன் அடிப்பதே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் புருஷனுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வருகிறது என்று மனைவி சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரிகிறது? கணவனும் மனைவியும் நல்வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனாலும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானாலும், சுகாதாரமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கதை சொல்லுகிறது. ஆக துர்நாற்றம் என்பது சாதாரண விஷயமாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. வாயிலே வரக்கூடிய துர்நாற்றம் எவ்வளவு நோய்களை உடம்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்கு உதாரணமாகத்தான் அந்த மனைவி சொல்லியிருக்கிறார். அந்த மனைவி சொன்னதை போல அந்த கணவனும் மனைவியும் உரையாடலிலே அவர்கள் உலகத்தை பற்றியும் தன் உடம்பை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் என்பதுதான் இன்றைக்கு ஒரு அபூர்வமான தகவல். நாளை சந்திப்போம். வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம்.